வணக்கம். நான் டாக்டர் ராம்குமார், புற்றுநோய் அறுவை சிகிச்சை மருத்துவர். இப்போ இந்த கேன்சரை குணப்படுத்துறதுக்கு என்னென்ன வகையான ட்ரீட்மெண்ட் இருக்குன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதுலேயும் நிறைய வகைகள் இருக்குது. சர்ஜரி, அதாவது அறுவை சிகிச்சை மூலிமா அகற்றுறது. ரெண்டாவது கீமோதெரப்பி, மருந்து மூலிமா அந்த எந்தெந்த இடம் இல்லாமல் உடல் பூர்வ பரவன அந்த கேன்சர்ஸை அழிக்கிறது, அதுக்கு பேர் கீமோதெரப்பி. மூணாவது ரேடியோ தெரப்பி, கதிர்வீச்சு மூலிமா அந்த குறிப்பிட்ட இடத்த மட்டும் நம்மளால் திருப்பி புற்றுநோய் வராமல் தடுக்கிறதுக்காக கதிர்வீச்சு அப்படிங்கிறது இருக்குது. இதுலேயே நிறைய மேஜராக சொன்னால் இந்த 3 தான் இருக்குது. இது 3லேயே நிறைய உட்பிரிவுகள் நிறைய இருக்குது. இப்போது சர்ஜரி பார்த்திங்கன்னா சர்ஜரியிலே நிறைய வகைகள் இருக்குது. லேப்ராஸ்கோப்பிக்காகவும் பண்ணலாம், ஓப்பன் சர்ஜரியாகவும் பண்ணலாம், ரோபோ சர்ஜரியும் இப்போ வந்துருச்சு. ஸோ இதோட எய்ம் என்னென்னா, நம்ம கேன்சர் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய இப்போது நார்மல் செல்ஸையும் சேர்த்து எடுக்கிறது தான் கேன்சர் சர்ஜரி. கேன்சர் சர்ஜரிங்கிறது நம்ம நினச்சிட்டு இருப்போம், அந்த கேன்சர் கட்டி மட்டும் எடுத்தால் போதும் அப்படின்னு நினைப்போம். பட் அது மட்டும் கிடையாது. கேன்சர் சர்ஜரிங்கிறது கேன்சர் அது பக்கத்தில் இருக்கக்கூடிய நார்மல் டிஷ்யூ கொஞ்சம் சேர்த்து எடுக்கணும். அது கேன்சரோட வகைகளை பொறுத்து அமையும். அதுக்கப்புறமா நெறிக்கட்டிகள்னு சொல்லுவோம். அதாவது அந்த கேன்சர் கட்டி மட்டும் அகற்றாமல் பக்கத்தில் இருக்கக்கூடிய, அதாவது அதனால் வரக்கூடிய நெறிக்கட்டிகள் எங்கெங்கே பெருசாகுதோ அங்கேயும் நம்ம சேர்த்து எடுப்போம். ஒரு சிலர் கேட்டிருக்காங்க, அதாவது டாக்டர் இப்போ கட்டி அங்கே மட்டும்தான் இருக்குது, நீங்கள் வாய்க்குள்ளே புண்ணு இருக்குது, வாய்க்குள்ளே கேன்சர் கட்டி இருக்குன்னா ஏன் கழுத்தில் ஆப்ரேஷன் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி ஒரு சிலர் கேட்பாங்க. அதுதான், இப்போ வாயில் புண்ணு இருந்தாவோ வாயில் ஏதாவது இன்ஃபெக்ஷன் இருந்தாவோ நம்மளுக்கு போலீஸ்மேன் அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அந்த நெறிக்கட்டிகள் நம்மளுக்கு அந்த இன்ஃபெக்ஷனுக்கு ரெஸ்பாண்ட் பண்ணி காப்பாற்றும். ஸோ அதுக்கு அங்கேயும் நம்ம எங்கே பரவும் அப்படின்னா, அந்த கேன்சர் வெயின் மூலிமா வெயின் சைடு ஒட்டி இருக்கிற நிணநீர் சுரப்பி அப்படின்னு சொல்லுவாங்க, அந்த லிம்ஃப் நோட் அப்படின்னு சொல்லுவாங்க. அது பரவறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப ரொம்ப அதிகம். அதனால தான் எப்பவுமே ஆப்ரேஷன் பண்ணும்போது மெயின் கேன்சர் கட்டி எடுத்துகிட்டு நெறிக்கட்டிகளும் சேர்த்து எடுப்பாங்க. ஸோ அது மோட் ஆஃப் ட்ரீட்மெண்ட்டு தான் நம்ம சொன்ன மாதிரி ஓப்பன் சர்ஜரி, ரெண்டாவது லேப்ராஸ்கோப்பி, மூணாவது ரோபோட்டிக் சர்ஜரி. இது 3மே எல்லாமே அந்தந்த சர்ஜரிக்கு எந்தெந்த கேன்சருக்கு தகுந்த மாதிரி பண்ணிக்கிறது ரொம்ப நல்லது. ரெண்டாவது கீமோதெரப்பி. இப்போ நான் சொன்ன மாதிரி சர்ஜரிங்கிறது அந்த ஒரு பகுதி மட்டும்தான் அகற்ற முடியும். கூட இருக்கிற கொஞ்சம் நல்ல டிஷ்யூக்களையும் சேர்த்து அகற்றினா தான் நம்மளுக்கு மார்ஜின் கிளியரன்ஸ்னு சொல்லுவாங்க. அதாவது ஃபுல்லாக நம்ம அகற்றணும் அப்படிங்கிற கான்செப்ட் கிடைக்கும். கீமோதெரப்பிங்கிறது அதை அகற்றினாலுமே உடம்பு பூரா பரவறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அந்த வாய்ப்புகளை குறைக்கிறதுக்காக தான் நம்ம கீமோதெரப்பி கொடுக்குறோம். இது நரம்புன்னா நம்ம சொல்கிற அந்த வெயின், அது வழியாக இன்ஜெக்ஷன் போட்டு நம்ம உடம்பு ஃபுல்லாக கேன்சர் கிருமியை அழிக்கிறதுக்கான டெக்னிக். ஸோ இது நம்ம தங்கியும் போட்டுக்கலாம், இல்லை ஒன் டே கேர் பேசிஸ்லையும் போட்டுக்கலாம். இதனால் சைடு எஃபெக்ட்ஸ் இருக்குது. பட் அதனால் நிறைய பேர் பயந்துக்கிறாங்க. பயப்பட வேண்டாம். முடி கொட்டுதல், அப்புறம் கையில் இருக்கிற நகம், காலில் இருக்கிற நகம் கருப்பாகும், கொஞ்சம் பதட்டமாக இருப்பாங்க, கொஞ்சம் ரொம்ப தாக எடுக்கிற மாதிரி இருக்கும், ரொம்ப வீக்காக ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இதெல்லாம் நார்மலாக கீமோதெரப்பிக்கு வர சைடு எஃபெக்ட்ஸ் தான். அது பெருசாக ஒன்றும் பண்ணாது, பயப்பட வேண்டாம். மூணாவது ரேடியோ தெரப்பிலே நிறைய வகைகள் இருக்குது. இப்போது இது சர்ஜரி மாதிரி அந்த ஒரு ஃபீல்டை மட்டும்தான் நம்ம திருப்பியும் கட்டி வராத மாதிரி நம்ம கொடுக்குறத ரேடியோ தெரப்பின்னு சொல்லுவோம். அந்த ரேடியோ தெரப்பிலே நிறைய வகைகள் இருக்குது. இப்போ நிறைய அட்வான்ஸ்டு மிஷின்ஸ்லாம் வந்துருச்சு. ஸோ ரேடியோ தெரப்பினா நம்ம ஒரு மிஷின், இப்போ எப்படி சிடி மிஷின் நம்ம இருக்கோ, உள்ளே நீங்கள் ஸ்கேன் எடுக்கிற மாதிரி நீங்கள் ஆல்ரெடி அவங்க ஒரு 3D ப்ரோக்ராம் மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி வச்சுருப்பாங்க. அதுக்குள்ளே நம்ம போயிட்டு அவங்க மிஷின் வழியாக அந்த கதிர்வீச்சு செலுத்துவாங்க. எந்த இடத்துல நம்ம கதிர்வீச்சு தேவையோ அந்த இடத்த மட்டும் அவங்க ஃபிக்ஸ் பண்ணிப்பாங்க. நீங்கள் ஒரு 5 to 10 minutes தான் ஒரு நாளைக்கு. வீக்லி ஒரு 5 days, மீதி 2 நாள் விட்டுருவாங்க. சாட்டர்டே சண்டே இருக்காது, 5 days மட்டும்தான். ஸோ அது நீங்கள் முடிச்சிட்டோம்னா நம்ம அந்த குறிப்பிட்ட வகையான கேன்சருக்கு அது ஒரு வைத்தியமாக மாறும். ஸோ இதுலேயே இப்போ இன்னும் அட்வான்ஸ்டாக பார்த்தீங்கன்னா புரோட்டான்லாம் வந்துருச்சு. புரோட்டான்ங்கிறது இன்னும் அட்வான்ஸ்டு மேற்கத்திய நாடுகள்லாம் இன்னும் புரோட்டான் தெரப்பின்னு போயிட்டுருக்கு. ஸோ அது இந்தியாவில் வரத்துக்கு நாளாகும். பட் அதுவும் ஒரு வகையான ரேடியோ தெரப்பி டெக்னிக் தான்.